நம்பிக்கை என்றால் என்ன என்பதை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய மறை மாவட்டத்தில் இப்பொழுது அருட்தந்தை ஜான் சுரேஷ் அவர்கள் இறந்து விட்டார். அவர் ஒரு இறப்பு திருப்பலியில் அழகாக ஒரு நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருந்தார். அதில் ஒரு அழகான ஒரு அருட்தந்தையினுடைய தங்கை இறந்து விட்டார். அந்த அருட்தந்தை தோண்டு போயிட்டார், மிகவும் நம்பிக்கை இழந்து போய்விட்டார். சிறிய வயது என் தங்கை இப்படி குழந்தையை பெற்றெடுக்கிற போதே இறந்து விட்டாளே என்ற ஒரு ஆதங்கத்திலே அவர் இருக்கிற போது அருட்தந்தை ஜான் சுரேஷ் அவர்கள் அழகாக ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். நம்பிக்கை என்றால் என்ன? அவருடைய அனுபவத்திலிருந்தே சொன்னார். எனக்கு மிகவும் பிடித்தது, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்பிக்கை என்றால் நான் வேண்டியது கிடைக்கவில்லை என்றாலும் கூட, என்னுடன் இருந்தவர்கள் என்னை பிரிந்து விட்டாலும் கூட, நீதான் என் ஆண்டவர். அழகான ஒரு செய்தி. இது நம்ம அசைபோட வேண்டும் பிரியமானவர்களே. இதை கொஞ்சம் நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நீர்தான் என் ஆண்டவர். மிகப்பெரிய கடினமான ஒரு செயல் இது. ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய கடினம். ஏதாவது ஒரு தவறுகள் நடந்துட்டால் ஆண்டவரே என்று பல நேரங்களில் இறைவனுக்கு காது இல்லையா, மூக்கு இல்லையா, நாவு இல்லையா, அது இல்லையா என்று ஆண்டவர் ஒதுக்குகிற மக்கள், அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்ன நடந்தாலும் நீர்தான் என் ஆண்டவர். யோபுவை போல. யோபு மிக சிறந்த உதாரணம் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை எப்படி ஃபாதர், எப்படி பண்ண முடியும், என்ன அர்த்தம்? இன்றைய நற்செய்தி அழகாக சொல்கிறது. ஆனால் 3 வார்த்தைகளை நாம் இன்றைய நாளே அசை போட வேண்டும். ஒன்று, இந்த நம்பிக்கை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கை. 2வது வார்த்தை. 3வது உணவு. யோவான் நற்செய்தியில் 6வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் முழுக்க உணவு, நானே உலகின் உணவு, என் ரத்தம், என் பானம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஆண்டவர். அந்த 6வது அதிகாரம் முழுமையாக பொறுமையாக வாசித்து பாருங்களேன். அவ்வளோ அழகாக நற்கருணை, உணவு, ஆண்டுடைய உடல், ஆண்டுடைய ரத்தம், ஆண்டுடைய வாழ்வு என்றால் என்ன, தூயாவி என்றால் என்ன, இறை வார்த்தை என்றால் என்ன, அழகாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 3 வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும். நம்பிக்கை, வார்த்தை, உணவு. இயேசு என்றால் என்ன? இந்த கேள்வி பல நபர்கள் பல வகையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பல வகை நபர்களுக்கு இயேசுவை பற்றி பல வகையான செயல்பாடுகள் செய்திருப்பார்கள். ஆனால் இன்றைய இடத்துல நான் ஒரு கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இயேசுவை அறிந்து கொள்வது என்றால் என்ன? இயேசுவை பற்றி அறிந்து கொள்வது என்றால் என்ன? தெளிவு வேண்டும். பல நேரம் நாம் குழம்பி போயிருக்கிறோம். இயேசுவை அறிந்து கொள்வது என்றால் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இயேசுவை பற்றி அறிந்து கொள்வது என்றால் டேட்டா கலெக்ஷன், இயேசுவை பற்றிய செய்திகளை சேர்த்து வைப்பது. உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை தெரியும், ஏனென்றால் நாம் அனுபவித்திருக்கிறோம்.